இருந்தவரும் இருக்கிறவரும் வருகிறவருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் காணொளி காட்சியை காண வந்திருக்கிற உங்கள் அனைவருக்கும் என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். நம்முடைய தேவனுக்கு வேதாகமத்தில் எத்தனையோ நாமங்கள் கொடுக்கப்பட்டிருக்கிறது. நாமும் கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையை செய்த கிரியைகளுக்கு தகுந்தபடியாக நம்முடைய அற்புதங்கள் செய்த கிரியைகளுக்கு தக்கபடியாக அநேக பெயர்களை சொல்லி நாம் அழைக்கிறோம். எபேசியர்கள் நிருபம் 1ஆம் அதிகாரம் 23ஆம் வசனத்திலே அருமையான ஒரு நாமம் அவருக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. எல்லாவற்றையும் எல்லாவற்றாலும் நிரப்புகிறது. எல்லாவற்றையும் எல்லாவற்றாலும் நிரப்புகிறவர். ஆம், நம்முடைய ஆண்டவர் எல்லாவற்றையும் நிரப்புகிறவர். வறுமையாய் இருந்த இந்த உலகத்துல சூரிய சந்திர நட்சத்திரங்களை படைத்தவர். அழகற்று ஒழுங்கற்றிருந்த பூமியை சீர்படுத்தினவர். மலைகளையும் காடுகளையும் உயர்ந்த மரங்களையும் கனிதரையும் விருட்சங்களையும் உருவாக்கினவர். சகல காட்டு விலங்குகளையும் நாட்டு விலங்குகளையும் உருவாக்கினவர். பறவைகளையும் பட்சிகளையும் உருவாக்கினவர். சமுத்திரத்தில் வாழ்கிற சகல ஜீவராசிகளையும் உருவாக்கினவர். மட்டுமல்ல, எல்லாவற்றையும் அதினதின் நேரத்திலே போஷிக்கிறவர் நம்முடைய தேவன். அதான் எல்லாவற்றையும் எல்லாவற்றாலும் நிறுத்துகிற ஒரு தேவன். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, நீங்கள் அநேக நேரங்களிலே கர்த்தரிடத்திலிருந்து வாக்குத்தத்தங்களை பெற்று அந்த வாக்குத்தத்தங்களுடைய வாழ்க்கையிலே நிறைவேறாமல் போன தருணங்கள் காணப்படலாம். அநேக நேரங்களிலே தேவ சமூகத்திலே ஜெபித்ததற்கான பதிலும் உடனடியாக கிடைக்கப்பெறாமல் இருக்கலாம். ஆனாலும் சோர்ந்து போவதற்கு வேதம் சொல்கிறது, மனுஷனிடத்திலே நம்பிக்கை வைக்கிறது விருதா. ஆம், மனுஷனை நம்புவது விருதா என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அதே நேரங்களிலே நாம் சில நேரங்களிலே நம்முடைய சுய பலத்தை சார்ந்து விடுகிறோம். சுய சித்தத்தை நாம் சார்ந்து விடுகிறோம். ஒழுங்குகளை சார்ந்து விடுகிறோம். அப்படிப்பட்ட சூழ்நிலைகளிலே அநேக நேரங்களில் நம்முடைய வாழ்க்கையில வெறுமையும் கசப்புகளும் காணப்படுகிற தருணங்கள் உண்டு. நம்ம அநேகர் அப்படிப்பட்ட தருணங்களை சந்தித்திருக்கலாம். வேதத்தில் ஒரு வசனம் சொல்லுகிறது, எனக்கு கற்பிக்கப்பட்டபடி நான் தீர்க்க தரிசனம் உரைத்தேன். அப்பொழுது ஆவி அவர்களுக்குள் பிரவேசிக்க அவர்கள் உயிரிழந்து கால் ஊட்டி மகா பெரிய சேனையாய் நின்றார்கள். அப்பொழுது அவர் என்னை நோக்கி, மனுபுத்திரனே, இந்த எலும்புகள் இஸ்ரவேல் வம்சத்தார் அனைவருமே. இது அவர்கள் எங்கள் எலும்புகள் உலர்ந்து போயிற்று, எங்கள் நம்பிக்கை அற்று போயிற்று, நாங்கள் அறுப்புண்டு போகிறோம் என்கிறார்கள். எசேக்கியேல் தீர்க்கதரிசி எலும்புகள் நிறைந்த ஒரு பள்ளத்தாக்கிற்குள்ளாக கர்த்தர் கொண்டு போகிறார். அந்த பள்ளத்தாக்கு எங்கிலும் எலும்புகள் சிதறுண்டு கிடைக்கிறது. கர்த்தர் எசேக்கியேலை கேட்கிறார், மனுபுத்திரனே, இந்த எலும்புகள் உயிரிழைவா? அவன் சொல்கிறான், தேவரே,
நான் அறியேன், ஆனால் நீர் அறிவீர் என்று சொல்கிறார். அவர் இந்த எலும்புகளோடு கூட பேச சொல்கிறார். அப்படி அவர் அந்த எலும்புகளோடு பேசுகிற தருணத்துல எலும்புகள் எல்லாம் சிதறி கிடந்த எல்லா எலும்புகளும் ஒன்று சேருகிறது. சதைகள் இணைக்கப்படுகிறது, ஆவி இணைகிறது. எல்லா எலும்புகளும் உலர்ந்து போய் சிதறந்து போய் பிரயோஜனமற்று காணப்பட்ட எலும்புகள் மகா பெரிய சேனையாய் எழுந்து நிற்கின்றது. இந்த காட்சியை எசேக்கியேல் காண்கிறார். அப்பொழுதுதான் ஆண்டவர் சொல்கிறார், மனபுத்திரனே, இந்த எலும்புகள் இஸ்ரவேல் வம்சத்தார்களே. இந்த எலும்புகள் இஸ்ரவேல் வம்சத்தார்களே. இஸ்ரவேல் வம்சத்தார் தங்களுடைய பாவத்து நிமித்தம் கர்த்தருக்கு விரோதமாக செய்த கொடுமைகள் நிமித்தம் சிறைப்பட்டு போய் அந்நிய தேசத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிற நேரத்திலே நாங்கள் அறுப்புண்டு போனோம், எங்கள் நம்பிக்கை அற்று போயிட்டு இன்னும் நாங்கள் நல்ல ஒரு வாழ்க்கை வாழ்வோம் என்று சொல்கிற நம்பிக்கை எங்களிடத்தில் இல்லை. நாங்கள் என்னுடைய சுய தேசத்திற்கு திருப்பி செல்வோம் என்கிற நம்பிக்கை எங்களிடத்தில் இல்லை. நாங்கள் குடும்பமாக ஒன்றிணைந்து வாழ்வோம் என்கிற நம்பிக்கை எங்களுக்கு இல்லை. எங்களுக்கு ஒரு சுதந்திர வாழ்வு கிடைக்கும் என்கிற நம்பிக்கை எங்களிடத்திலே அற்று போயிட்டு என்று சொல்லுகிற அந்த சூழ்நிலையில தான் ஆண்டவர் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு ஆறுதலாக எரேமியா தீர்க்கதரிசியின் மூலம் சொல்லுகிறார். இந்த ஜனங்களை நான் கூட்டி சேர்ப்பேன் என்பதாக, இந்த ஜனங்களை நான் கூட்டி சேர்ப்பேன். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை, உங்களுடைய வாழ்க்கையிலும் அநேக தருணங்களிலே நம்பிக்கையற்றவர்களாக கர்த்தருடைய வாக்குத்தத்தங்கள் என்னுடைய வாழ்க்கையிலே நிறைவேறுமோ என்கிறதான ஒரு எதிர்பார்ப்பு அற்று போனவர்களாக, நான் ஜெபித்த ஜெபங்கள் எல்லாம் வீணாய் போய்விட்டதோ என்று சொல்லுகிற நம்பிக்கை அற்றவர்களாக நீங்கள் காணப்படலாம். சோர்ந்து போகாதிருங்கள், சோர்ந்து போகாதிருங்கள். கர்த்தர் மேல் மாத்திரம் நீங்கள் நம்பிக்கை உள்ளவர்களாய் காணப்படுவீர்கள் என்று சொன்னால் எல்லாவற்றையும் எல்லாவற்றாலும் நிரப்புகிற ஜீவனுள்ள தேவனானவர் உங்களுடைய எல்லா குறைவுகளையும் நிறைவாக்குவார். உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் எவைகளெல்லாம் குறைவுபட்டுக் கொண்டிருக்கிறீர்களோ அல்லது எவைகளெல்லாம் குறைவுகளோடு கூட நீங்கள் தேவ சமூகத்தில் மன்றாடி கொண்டிருக்கிறீர்களோ உங்கள் எல்லா மன்றாட்டுகளையும் கர்த்தர் அங்கீகரிப்பார். உங்கள் ஜெபங்கள் தேவ சமூகத்தில் அங்கீகரிக்கப்படும். உங்கள் ஜெபங்கள் தேவ சமூகத்தில் எட்டப்பட்டிருக்கிறது. ஆகிய உங்கள் நம்பிக்கையை நீங்கள் இழந்து போகாதீர்கள். நீங்கள் நம்பிக்கையோடு தேவ சமூகத்தில் இன்னும் காத்திருந்து நீங்கள் ஜெபிப்பீர்கள் என்று சொன்னால் உங்களுடைய வாழ்வு ஒரு ஒளிமிக்க ஒரு வாழ்வாக, ஒரு ஆசீர்வாதமான ஒரு வாழ்வாக, செழிப்பின் வாழ்வாய் காணப்படும். வேதத்தில் இருந்து ஒரு சில ஆலோசனைகளை நான் உங்களுக்கு முன்பதாக வைக்கிறேன். ரூத்தின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் அதுல 21வது வசனத்தை நாம் வாசிக்கலாம். நான் நிறைவுள்ளவளாய் போனேன், கர்த்தர் என்னை வறுமையாய் திரும்பி வர பண்ணினார். கர்த்தர் என்னை சிறுமைப்படுத்தி சர்வ வல்லவர் என்னை கிளேசப்படுத்தியிருக்கையில் நீங்கள் என்னை நபுமி என்பானேன் என்றார். சர்வ வல்லவர் என்னை கிளேசப்படுத்தியிருக்கையில் நீங்கள் என்னை நபுமி என்பானேன். நபுமியை குறித்து நமக்கு நன்றாக தெரியும். இஸ்ரவேல் தேசத்துல பெத்லகேம் என்ற ஊரிலே தன்னுடைய கணவனோடு 2 குமாரர்களோடு வாழ்ந்து வருகிறார். பெத்லகேமிலே பஞ்சம் ஏற்பட்டவுடன் தன்னுடைய கணவனோடு
2 குமாரர்களோடு மோவாப் தேசத்திற்கு பிழைக்கும்படியாக செல்கிறார். அங்கே கணவனை இழந்து போகிறார். 2 பிள்ளைகளுக்கும் அந்த தேசத்திலே பெண் பார்த்து மனம் முடித்து வைக்கிறார். 2 பிள்ளைகளும் மரித்து போய் விடுகிறார்கள். ஒரு மருமகள் பேர் ரூத். நகோமியும் ரூத்தும் தன்னுடைய தாய் தேசமாகிய இஸ்ரவேல் தேசத்திற்கு தன்னுடைய சொந்த ஊரான பெத்லெஹேமுக்கு கடந்து வருகிறார்கள். ஊரார், உற்றார், உறவினர்கள் எல்லோரும் சந்தோஷமாக பார்க்கிறார்கள். இதோ நம்மை விட்டு கடந்து சென்ற நகோமி, நம்முடைய உறவினரான நகோமி இதோ வந்து விட்டாள் என்று சொல்கிறார். அவள் சொல்கிறார், சர்வ வல்லவர் என்னை கிளேசப்படுத்தி இருக்க என்னை நகோமி என்று சொல்லி நீங்கள் அழைக்க வேண்டாம். நகோமி என்று சொல்லி அழைக்கப்படுவதற்கு என்னுடைய ஒற்றுமில்லை. எந்த தேசத்தில் நான் இருக்கும் போது ஆசீர்வாதமாக இருந்தேன். எனக்கு கணவர் இருந்தார், எனக்கு பிள்ளைகள் இருந்தாங்க, நான் மகிழ்ச்சியாக என்னுடைய குடும்பம் காணப்பட்டது. ஆனால் இந்த இடத்தை விட்டு கர்த்தருடைய சித்தத்தை விட்டு நான் விலகி சென்ற பொழுது, தேவன் விரும்பாத ஒரு இடத்திலே போய் நான் வாழ்ந்த பொழுது என்னுடைய மேன்மையை நான் இழந்து போனேன், கணவரை இழந்து போனேன், என்னுடைய பிள்ளைகளை இழந்து போனேன், சந்தோஷத்தை மகிழ்ச்சியை நான் இழந்து போனேன். சர்வ வல்லவர் என்னை கிளேசப்படுத்தியிருக்கிறார். இப்பொழுது நானும் என்னுடைய விதவை மருமகளுமாய் கடந்து வந்திருக்கிறோம் என்று சொல்கிறார். வெறுமையான ஒரு வாழ்க்கை, வெறுமையான ஒரு வாழ்க்கை. இது எதை குறிக்கிறது என்று சொன்னால், தேவ பிள்ளைகள் தேவ சித்தத்தை விட்டு வழி விலகி நாம் கடந்து செல்வோம் என்று சொன்னால் கர்த்தருடைய ஆசீர்வாதங்களை இழந்து போக வேண்டிய சூழ்நிலைகள் உருவாகும். அநேகர் ரட்சிக்கப்பட்டிருக்கிற ஒரு இடம் உண்டு. கர்த்தர் தங்களை நிலைநிறுத்த ஒரு சபை வந்து ஒன்று உண்டு. ஆனால் அவர்கள் அந்த சபையை விட்டு வெளியே போய்விடுவார்கள். தாங்கள் ரட்சிக்கப்பட்ட இடங்களை மறந்து தேவ சித்தத்தை விட்டு விலகி அங்கும் இங்கும் அழைத்து தெரிந்து கொண்டு இருப்பார்கள். இப்படிப்பட்டவர்களை குறித்து நாம் சொல்ல வேண்டும் என்று சொன்னால், கூடு அழைக்கப்பட்ட ஒரு குருவியை போல இவர்கள் காணப்படுவார்கள். தங்குவதற்கும் இடமின்றி, அடைக்கலமின்றி, வாழ்க்கையில எந்த ஒரு நன்மையும் இன்றி கதறிக்கொண்டிருக்கிறவர்களாய் காணப்பட்டுக் கொண்டிருக்கிற அநேக தேவச்சனங்கள் இன்றைக்கும் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். இப்படிப்பட்டவர்களுக்கு தான் ஆண்டவர் சொல்லுகிறார், நீ எந்த இடத்தை ரட்சிக்கப்பட்டாய், நீ எந்த இடத்தை இயேசு கிறிஸ்துவை அறிந்து கொண்டாயோ, நீ எந்த இடத்தை ஞானஸ்நானம் பெற்று சபையில் ஐக்கியமாய் காணப்பட்டாயோ அதே இடத்திற்கு திரும்பி சொல்வாய் என்று சொன்னார். கர்த்தர் உன்னை ஆசீர்வதிப்பார். நகோமியுடைய வாழ்க்கையை நாம் பின்பகுதியிலே நாம் பார்ப்போம் என்று சொன்னால், அவருடைய வாழ்க்கை ஆசீர்வாதமாய் காணப்படுகிறது. அவருடைய வாழ்க்கை உயர்த்தப்படுகிறது. அவருடைய வாழ்க்கை மகிழ்ச்சிக்குரியதாய் காணப்படுகிறது. எனக்கு அருமையான தேவச்சனமே, உங்களுடைய வாழ்க்கையை எப்படிப்பட்டதாய் காணப்படுகிறது? எல்லாவற்றையும் இழந்து கதறி கொண்டு இருக்கிறீர்களா? நீங்கள் எந்த இடத்துல ரட்சிக்கப்பட்டீங்க, எந்த ஊழியர் உங்களை வழி நடத்தினார், அவரிடத்திலே போய் அவருடைய சமூகத்திலே அவருடைய ஆலோசனைகளை கேட்டு நீங்கள் வாழ்வீர்கள் என்று சொன்னால், இழந்து போன எல்லா ஆசீர்வாதங்களையும், இழந்து போன எல்லா நன்மைகளையும் நீங்கள் பெற்றுக் கொள்ள முடியும். காரணம், உங்களுக்கு ரட்சிப்பை குறித்து போதித்த அதே ஊழியர் தான் உங்களுடைய ஆத்மாவை குறித்த கரிசனை உள்ளவராய் காணப்படுவார். உங்களுடைய ஆத்மாவை குறித்த கரிசனை ஒருவருக்கு உண்டு என்று சொன்னால், இந்த உலகத்திலே உங்களுக்கு ரட்சிப்பின் சுவிசேஷத்தை சொல்லி கர்த்தருடைய வழியில நடத்தின அந்த ஊழியர் மாத்திரமே. நீங்கள் இப்பொழுது எந்த ஒரு இடத்திலே அடைக்கலமா இருப்பீர்கள் என்று சொன்னால், அந்த இடத்துல உங்களுடைய பொருளாதாரங்களை பார்த்துதான் அங்கே உங்களை வைத்துக் கொண்டிருப்பார்கள். இதை நீங்கள் உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் அனுபவித்திருக்கலாம், இன்னும் அநேகருடைய வாழ்க்கையில் கூட நீங்கள் அனுபவித்திருக்கலாம். ஒருவேளை கேட்பதற்கு உங்களுக்கு கடினமாய் காணப்படும். ஆனால் நீங்கள் திரும்பி வருவீர்கள் என்று சொன்னால்,
உங்களுடைய வாழ்க்கை ஆசீர்வாதமாய் காணப்படும். அடுத்தபடியாக நாம் வாசிக்கலாம். எரேமியா தீர்க்கதரிசன புத்தகம் 17ஆம் அதிகாரம் 5-6 வசனங்கள். மனுஷன் மேல் நம்பிக்கை வைத்து மாம்சமானதை தன் உயர்வாக்கிக் கொண்டு கர்த்தரை விட்டு உலகுகிற இருதயம் உள்ள மனுஷன் சபிக்கப்பட்டவன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அவன் அந்த வழியில் கரடகை போல செடியை போல் இருந்து நன்மை வருகிறதை காணாமல் வனாந்தரத்தின் வறட்சியான இடங்களிலும் குடியில்லாத ஒவ்வொரு நிலத்திலும் தங்குவான். மனுஷன் மேல் நம்பிக்கை வைத்து மாம்சமானதை தன் உயர்வாக்கிக் கொண்டு கர்த்தரை விட்டு விலகுகிற இருதயம் உள்ள மனுஷன் சபிக்கப்பட்டவன். ஆண்டவர் ஒரு எச்சரிப்பான ஒரு வார்த்தையை தான் கொடுக்கிறார். அநேக நேரங்களில் இந்த நாட்களில் நாம் கர்த்தரை விட்டு விலகி போகிறோம். நம்முடைய சுய பலத்தை நாம் சார்ந்து நிற்கிறோம். நம்முடைய உறவினர்களை நாம் சார்ந்து நிற்கிறோம். நம்முடைய பலத்தை நாம் சார்ந்து நிற்கிறோம். நம்முடைய படிப்பை நம்முடைய சார்ந்து இருக்கிறோம். நம்முடைய பொருளாதாரங்களை நாம் சார்ந்து நிற்கிறோம். எப்படி கர்த்தரை சார்ந்து கொள்ளக்கூடாதபடி நாம் எவைகள் மீது யார் மீது நம்பிக்கை வைத்து நாம் சார்ந்து இருக்கிறோமோ அப்படிப்பட்டவர்களை கர்த்தரை சொல்கிறார் சாபிக்கப்பட்டவர்கள் என்று சொல்லி. அடுத்த வசனத்தை சொல்லப்பட்டிருக்கிறது, அவர்களை குறித்து அவன் அந்தரவழியிலே கரலகாய் போன செடியை போல் இருந்து நன்மை வருகிறதை காணாமல் வனாந்தரத்தின் வறட்சியான இடங்களில் குடியில்லாத ஒவ்வொருத்திலும் தாக்குவார். எப்பேற்பட்ட ஒரு கடினமான ஒரு தண்டனை பாருங்க. கர்த்தரை விட்டு விலகுகிற இருதயம் உள்ள மனுஷனுக்கு அவனது செழிப்பான ஒரு இடத்திலே அவன் தங்குவதில்லை. வனாந்தரமான ஒரு இடத்திலே, அவாந்தரமான ஒரு நிலத்திலே எந்த ஒரு ஆசீர்வாதங்களையும் பெற்றுக் கொள்ள முடியாத ஒரு இடம் அவன் தங்குவதற்கு என்று சொல்லி வேத வார்த்தை திட்டவட்டமாக சொல்கிறது. எனக்கு அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை, ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டிருக்கிற நாம் ஒவ்வொருவருமே ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவுடைய ரட்சிப்பின் சுவிசேஷத்தை அறிந்து ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவுடைய வார்த்தைகளை விசுவாசித்து அவர் மீது நம்முடைய முழு நம்பிக்கை வைத்து இந்த நாட்களில் சபைகளில் ஐக்கியமா இருக்கிற யாராக இருந்தாலும் சரி, அவரை விட்டு விலகுகிற, அவரை விட்டு தூரமாய் போகிற அல்லது பின்வாங்கி போகிற ஒரு இருதயம் உங்களுக்குள்ளே இருக்கலாம். நீங்கள் பின்வாங்கி போவீர்கள் என்று சொன்னால் இதுவரையிலும் நீங்கள் பெற்றிருக்கிற ஆசீர்வாதங்களை இழந்து போகிறீர்கள். உங்களுடைய ஆசீர்வாதங்கள் கர்த்தரால் கொடுத்தது. உங்களுடைய சமாதானம் பரலோகம் உங்களுக்கு கொடுத்தது. நீங்கள் பெற்றிருக்கிற தெய்வீக சுகம் பரலோகம் கொடுத்தது. கர்த்தர் எந்த நாள் வரையிலும் உங்களை பாதுகாத்து வைத்திருக்கிறது பரலோகத்துடைய கிருபை. தேவன் உங்களுக்கு கிருபை பாராட்டி இருக்கிறார், உங்களை பாதுகாத்து இருக்கிறார். எங்கோ பாவ சேற்றிலே வாழ்ந்து கொண்டிருந்த உங்களை அந்த சேற்றில் இருந்து, பாவ சேற்றில் இருந்து அவர் உங்களை உயர்த்தி இருக்கிறார். அப்படிப்பட்ட தேவ கிருபையை மறந்து நீங்க பின்னிட்டு போவீர்கள் சொன்னால் உங்களுடைய வாழ்க்கையை சமாதானத்தை இழந்து போவீர்கள், சந்தோஷத்தை இழந்து போவீர்கள். உங்களுடைய வாழ்க்கை வெறுமையாக்கப்படும். எனக்கு அருமையான கர்த்தருடைய ஜனமே, அதே அதிகாரத்தில் அதற்கு பிந்தின வசனங்கள் சொல்கிறது, கர்த்தர் மேல் நம்பிக்கை வைத்து கர்த்தரை தன் நம்பிக்கையை கொண்டிருக்கிற மனுஷன் பாக்கியவான். கர்த்தர் மேல் நம்பிக்கை வைத்து கர்த்தரை தன் நம்பிக்கையை கொண்டிருக்கிற மனுஷன் பாக்கியவான். அவனுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற ஆசீர்வாதங்களை பாருங்கள். அவன் தண்ணீரிலே நாட்டப்பட்டதும் கால்வாய் ஓரமாக தன் வேர்களை விடுகிறதும் உஷ்ணம் வருகிறதை காணாமல் இருக்கிறதும் மழை காட்சியான வருஷத்திலும் மருத்துவமனை தப்பாமல் கனி கொடுக்கிறதுமான
மரத்தை போல் இருப்பார். எவ்வளவு அருமையான ஒரு வாக்குத்தத்தம், எவ்வளவு அருமையான ஆசீர்வாதங்கள். கர்த்தர் மேல் நம்பிக்கை வைத்து கர்த்தரை நம்பிக்கை கொண்டிருக்கிற மனுஷன் வாழ்க்கையில கர்த்தர் கொடுக்கிற ஆசீர்வாதம் எண்ணற்ற ஆசீர்வாதங்கள். அவன் உலகத்திலே பாக்கியமாய் இருப்பான். மழை தாட்சியான காலங்களிலும் கூட அவன் நிறைவான கனிகளை கொடுப்பான். மழை தாட்சியான அல்லது பஞ்ச காலங்களிலும் கூட அவன் செழிப்பா இருப்பான் என்று சொல்லி கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது. எனக்கு அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, ஏதோ நாம் ஒரு ஜெப குறிப்புக்கு நம்ம ஜெபிக்கிறோம், ஏதோ ஒரு ஆசீர்வாதத்திற்காக நம்ம ஜெபிக்கிறோம். அந்த ஆசீர்வாதங்கள் உடனே நாம் பெற்றுக்கொள்ள முடியவில்லை என்று சொன்னால் நாம் கர்த்தரை விட்டு பின்வாங்கி போய்விடுகிறோமே. நன்மை உடனடியாக கிடைக்கவில்லை என்று சொன்னால் அழைத்த தேவனுடைய நம்பிக்கையற்றவர்களாக நாம் காணப்படுகிறோமே. சிந்தித்து பாருங்கள், உங்களை நீங்களே ஆராய்ந்து அறிந்து பாருங்கள். ஏன் உங்களுடைய வாழ்க்கையிலே தோல்விகள், ஏன் உங்களுடைய வாழ்க்கையிலே கசப்புகள், ஏன் உங்களுடைய வாழ்க்கையிலே இழப்புகள், ஏன் உங்களுடைய வாழ்க்கையிலே கண்ணீர் நிறைந்த ஒரு பாதை? கர்த்தர் மீது நீங்கள் நம்பிக்கை வைக்காததினால், கர்த்தர் மீது உங்களுடைய நம்பிக்கை நீங்கள் இழந்து கொண்டதினால், மனுஷரை சார்ந்து கொண்டதினால், மாம்சத்தை சார்ந்து கொண்டதினால், இதை கேட்கிற அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை, கர்த்தர் மேல் நம்பிக்கை வைத்து கர்த்தரை நம்பிக்கை கொண்டிருந்து உங்களுடைய எண்ணங்கள், உங்களுடைய பேச்சுகள் எல்லாவற்றிலும் நீங்கள் கர்த்தரை சார்ந்து கொண்டு வாழ்வதற்கு சொன்னால் உங்களுடைய வாழ்க்கை மழை தாட்சியமான காலங்களிலும் கூட, அதாவது பஞ்ச காலங்களிலும் கூட செழிப்பாய் காணப்படும். உங்களுடைய வாழ்க்கை செழிக்க வேண்டுமா? இழந்து போன ஆசீர்வாதங்களை இரட்டிப்பாய் நீங்கள் பெற்றுக்கொள்ள வேண்டுமா? யோபுவினுடைய வாழ்க்கை சென்று சிந்தித்து பாருங்கள். அவன் செல்வ சிவனாய் வாழ்ந்து வந்தான். குறைவற்ற ஒரு ஆசீர்வாதம் அவனுக்குள்ளே காணப்பட்டது. ஆனால் சோதனை அவருடைய வாழ்க்கையை கடந்து வந்த பொழுது எல்லா ஆசீர்வாதங்களையும் இழந்து போனான். பெற்ற பிள்ளைகளையும் அவன் இழந்து போனான். சரீரத்திலும் பருக்களினாலே பாதிக்கப்பட்டான். அந்த சூழலில் மனைவி கடந்து வருகிறார். தேவனை தூசித்து ஜீவனை விடும் என்று சொல்கிறார். நண்பர்கள் வருகிறார்கள். ஒன்றன் பின் ஒன்றாக ஒவ்வொருவரும் அவனையே குற்றம் சாட்டுகிறார்கள். ஆனாலும் அவன் தேவன் மீது தான் வைத்த நம்பிக்கையை அவன் இழந்து போகவில்லை. அவன் தேவன் மீது தான் வைத்த நம்பிக்கை இழந்து போகவில்லை. கர்த்தர் கொடுத்தார், கர்த்தர் எடுத்தார் என்கிற ஒரு நம்பிக்கையோடு கூட காணப்பட்டார். தன்னுடைய சரீரம் அழுகி நாட்டம் எடுக்கிற சூழலில் கூட அவன் சொல்கிறான், அந்நிய கண்களால் அல்ல, என் சொந்த கண்களால் நான் அவரை பார்த்தேன். அந்நிய கண்களால் அல்ல, என்னுடைய சொந்த கண்களால் நான் பார்ப்பேன். இப்படியே நான் மறித்து எப்படியே நான் நடக்க பண்ணனாலும் கூட இதோ மேகங்களுடனே வருகிற என் தேவனாகிய கர்த்தரை என்னுடைய சொந்த கண்களால் நான் பார்ப்பேன். எப்பேற்பட்ட ஒரு நம்பிக்கை பாருங்க, எப்பேற்பட்ட ஒரு நம்பிக்கை தேவன் மீது அவனுக்கு காணப்பட்டது. ஆகினாலே கர்த்தர் அவனை இரட்டிப்பாய் ஆசீர்வதித்தார். அவன் இழந்து போன எல்லாவற்றையும் கர்த்தர் அவனுக்கு இரட்டிப்பாய் கொடுத்து ஆசீர்வதித்தார். அவனை குணப்படுத்தினார், அவனை உயர்த்தினார். அந்த தேவன் இன்று ஜீவன் உள்ளவராக இருக்கிறார். அந்த தேவன் இன்று உங்கள் அருகில் நின்று கொண்டிருக்கிறார். நீங்கள் அவரை சார்ந்து கொள்வீர்கள் என்று சொன்னால், நீங்கள் அவர் மீது உங்கள் நம்பிக்கை வைப்பீர்கள் என்று சொன்னால் உங்களையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பார். உங்களுடைய வாழ்வு செழுமையாக்கப்படும். உங்களுடைய வாழ்க்கையிலும் குறைவுகள் எல்லாம் நிறைவாக்கப்படும்.
எல்லாவற்றையும் எல்லாவற்றாலும் நிரப்புகிற கர்த்தர் உடைய எல்லா குறைவுகளையும் நிறைவாக்குவார். ஜெபிப்போம். அன்பின் பரலோகத்தில் உம்மை துதிக்கிறேன். நீர் எல்லாத்தையும் எல்லாவற்றாலும் நிரப்புகிற ஆண்டவர். அப்பா, பலவித சூழ்நிலைகளில உண்மை சார்ந்து கொள்ளாதபடி, உண்மையிலே நம்பிக்கை வைக்காதபடி தூரமாய் விலகி போய் காணப்படுகிற ஒவ்வொரு அத்தியாரையும் கண் நோக்கி பார்த்தவா, நீர் அவர்களை தேற்றுகிறவராக பின்னிட்டு போயிருக்கிற அவர்களை மீண்டும் சேர்த்து அணைத்துக் கொள்கிற தேவனால் இருக்கிறபடினால் நான் உமக்கு நன்றி செலுத்துகிறேன் ஆண்டவரே. நான் உமக்கு நன்றி செலுத்துகிறேன். இந்த வேளையிலும் யார் யாருடைய சகோதரர் எல்லாவற்றையும் எல்லாவற்றுடன் நிரப்புகிற என் தேவனே, நான் இழந்து போயிருக்கிற நன்மையை எனக்கு திரும்ப தாரும் என்று சொல்லி ஜெபிக்கிறார்களோ, ஒவ்வொரு வாழ்க்கையிலும் அவர்கள் இழந்து போயிருக்கிற உலக ஆசீர்வாதங்களையும் பரலோக ஆசீர்வாதங்களையும் நிறைவாய் கட்டளையிடுவதாக சொல்லி சமூகத்தில் ஜெபித்து நான் ஒப்புக்கொள்கிறேன். இயேசு கிறிஸ்து மூலம் ஜெபங்கள். பரலோக பிதாவே.